உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். அடுத்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், காரைக்காலில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வானிலை மையத்தின் எச்சரிக்கை பற்றிய விவரங்கள். வங்கக்கடல்ல நிலை வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில சுமார் 720 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தமட்டில் தென்கிழக்கே 520 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கே தென்கிழக்கே 640 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல பார்த்தோம் என்றால் 8 கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசை நோக்கி இது நகர்ந்து வருகிறது. அப்போது இலங்கையுடைய திரிகோணமலையிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவுல அருகில மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கையுடைய திரிகோணமலை, மன்னார் வளைகுடா, அதே போல வவுனியா, கிளிநொச்சி என பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் அதிக மழையும் இலங்கையுடைய வடக்கு மாகாணத்துல கொட்டித்தீர்த்து வருவதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்க, தமிழகத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் தமிழகத்துல டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் அதி கனமழை என்பது பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து மழைக்கான தீவிரம் என்பது அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறுகிய கால முன்னெடுப்பை பொறுத்த மட்டில் இரவு 10 மணி வரைக்கும் பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்கள்ல இரவு 10 மணி வரைக்கும் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.